தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு போட்டிருக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சி இதற்கான கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா டிகிரி சொல்லியிருக்காங்க. காலி இடங்கள் 615. ஸோ என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா ஜூனியர் பிளானர், அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு நிறையா இது விட்ருக்காங்க கிரேடில். இதற்கான லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறது வந்து 25/6/2025. இதோட ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட். ஓகேவா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இருக்குது. ஸோ இதில் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட் இது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் உருவாகும். இந்த நோட்டிஃபிகேஷனில் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபுல் இது கிடைக்கும். நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பார்க்க முடியும், வியூ பண்ண முடியும். ஸோ இதில் வந்து டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 21 சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஆஃப் டேட் ஆஃப் கமெண்ட்ஸோட ரிசீவிங் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 27/5 ரிசீவ் பண்ண முடியும். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 25/6/2025 சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 615 போஸ்ட் பக்கம் விட்டுருக்காங்க. இது இப்போ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான சப்ஜெக்ட் கோடு கொடுத்துருக்காங்க. இது சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஜூனியர் பிளானர், ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல், ஸோ இதெல்லாம் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 30/3 ஒரு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் ஹிந்து ரிலீஜியஸ் சார்ட்டபிள் கவர்மெண்ட். அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் 116 போஸ்ட். ஸோ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 116 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரேட் 2 வேகன்சி கொடுத்தோம். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 வேகன்சி கொடுத்துருங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸ் எலக்ட்ரிக்கல் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு ஒரு வேகன்சி கொடுத்துருங்க. அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷன் அக்ரிகல்ச்சர் 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் 8. ஸோ வாட்டர் ரிசோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 38 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓகே, என்வரான்மெண்டல் சயின்ஸ் ஒரு 14 கொடுத்துருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் பார்த்தீங்கன்னா 41 வேகன்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நிறைய வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 47 டைப்பான போஸ்டிங் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 615 வேக்கன்ட் முதல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங் எவ்வளோ பே ஸ்கேலும் கொடுத்துருக்காங்க. சரி, மொத்தம் 615. ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 21 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 30 வயசுக்குள்ளே இருக்கணும். 21 to 30 இருக்கணும். சரிங்களா. ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிசேபிலிட்டி கொடுத்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு போஸ்டிங்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே 42, 32 தான் இருக்குது மேக்ஸிமம். ஸோ போஸ்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டு. ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டியும் கொடுத்துருக்குறாங்க பேஸ் பண்ணி. சரிங்களா. ஸோ அதை செக் பண்ணிக்கிங்க அவங்க அப்ளை பண்ண முடியுமான்னு. ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க எல்லாமே. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் பார்த்தா மாஸ்டர் பொசஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் சிவில் ஃப்ரம் யூனிவர்சிட்டி. ஓகேவா, டிகிரி இருந்தால் போதும். பொசஸ் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருக்கணும். ஓகேவா. ஸோ லைப்ரரிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவே டிகிரி இருக்கணும். ஓகே, லைப்ரரி சயின்ஸ் படிச்சிருக்கணும். ஸோ அது மாதிரி ஒவ்வொன்றும் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஓகே, என்னென்ன சப்ஜெக்ட் சிலபஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் இது ஃபுல்லாக இதில் செக் பண்ணிக்கிங்க என்னென்ன படிக்கணும் அப்படின்ட்டு. மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிசேபிலிட்டிஸ் என்ன கொடுத்துருக்கோம். பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்ஸ் will be conducted as a single stage written examination. The candidates will admit to the examination based on the claims made on the online application. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலமாக இது சொல்லியிருக்காங்க. எவ்வளோ குவாலிஃபிகேஷன் மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, குவாலிஃபிகேஷன் மார்க்ஸு. ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் பேப்பர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் ஏரியா படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சர் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் சிவில் இன்ஜினியரிங் எல்லாமே சேர்ந்து வரும். சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் மட்டும் தான் வரும், சிவிலுக்கு மட்டும் வராது. சரிங்களா. ஸோ அதெல்லாம் படிக்கணும். ஸோ அவங்களே எலிஜிபிள் எழுதலாம். பேப்பர் 2 அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. மார்க்ஸ் ரேஞ்சு கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றையும். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணு கொடுத்துருக்காங்க. அதுக்கான சைஸ் எப்படி போடணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோ சைஸ்லாம் பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ வந்து எப்படின்னா 27ஆம் ஓப்பன் ஆகுது ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் ரிட்டன் கொடுத்துருக்குறாங்க. டிஸ்ட்ரிக் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் 38 டிஸ்ட்ரிக்குமே கொடுத்துருக்குறாங்க. ஓகே, சேலம், அந்த பக்கம் அரியலூர், சின்னக்குளம், சென்னை, கோயம்புத்தூர், திண்டுக்கல், இவர்கள் எல்லா டிஸ்ட்ரிக்கும் உண்டு. ஓகேவா. அப்ளிகேஷன் ப்ரீவியூ பார்த்துக்கலாம். எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து ₹100 சொல்லலாம். சரிங்களா. எக்ஸாம் ஃபீ வந்து த்ரூ ஆன்லைன் மோடு தான். ஓகேவா, பண்ண முடியும்.
கீழே ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஃபார்ம்ஸ் சர்டிஃபிகேட் டிசபிலிட்டி எல்லாமே பார்க்கணும். ஸோ ஒன்றும் ஃபில் நம்மளுக்கு தேவையானது ஏதோ நீங்கள் எடுத்து இது பண்ணிக்கலாம். இது வந்து தமிழ்னு கொடுத்துருக்காங்க. சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பேப்பருக்கு என்னென்ன சிலபஸ் படிக்கணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சிலபஸ் ஃபுல்லுமே சிலபஸ் தான். சரிங்களா? கடைசியாக வந்து ஓஎம்ஆர் எப்படி இருக்கும் அதை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற முறையும் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ எதாவது நான் லிங்க் போடுறேன். ஏதாவது டவுட் இருந்தால் பார்த்துங்க. தேங்க்யூ.